இப்போ வந்து ஒரு ரோட் ட்ரிப் போயிட்டுருக்கோம். ஸோ சாட்டர்டே மார்னிங் இது லைக் அரவுண்ட் ஒரு 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். இப்போ வந்து ஒரு 1.5 hours ஆஃப் ஜேர்னி முடிஞ்சிருச்சு. லைக் 9 ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து மிஷிகனில் வந்து இப்போ ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கலர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகும் ட்ரீஸ்க்கு. ஸோ அதுதான் பார்க்க போயிட்டுருக்கோம். இப்போ கைண்ட் ஆஃப் பீக் சீசன்னு டேட்ஸ் கொடுப்பாங்க நமக்கு. இந்த பிளேஸ்க்கு வந்து இந்த டேட்டில் வந்து கலர்ஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு இந்த ஃபால் ஸ்டார்ட் ஆகிறப்பிருந்தே கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ வந்து எனக்கு பேர் சொன்னாலாம் தெரியுமான்னு தெரியல. லைக் மேக்கினாக் ஐலாண்ட்னு சொல்லுவாங்க, ஸ்கை பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ மிஷிகனில் கைண்ட் ஆஃப் நம்ம வந்து இப்போ சவுத்தில் இருக்கோம். நாங்கள் எங்களோட ரெசிடென்ஷியல் வந்து மிஷிகன் சவுத்து. ஸோ இப்போ நம்ம ட்ரிப்பு போகிறது வந்து நார்த்து. ஓகேவா, லைக் மேலே போகிறோம், மிஷிகனில் மேலே போகிறோம். எங்களோட மேப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ ஒரு சின்ன ஏரியா வந்து அப்புறம் மேலே தனியாக இன்னொரு இது இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் ஒரு ஐலாண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். நாட் ஐலாண்ட், கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். லைக் அப்பர் பெனின்சுலான்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம ட்ரிப்புக்கு போயிட்டுருக்கோம். லைக் 2 days 1 night அது மாதிரி போகிறோம். லைக் அதனால் ஒரு 4 to 5 places கவர் பண்ணுறோம் 2 daysல. என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து வீடியோ வர வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான் எல்லாமே. ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. ஹோப்ஃபுல்லி நான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எப்பயுமே எடுப்பேன், பட் என்னோடய கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ பாதி எடுத்துட்டு அப்படியே பாதி விடுற மாதிரி இருக்கும். பட் இந்த வட்டம் வந்து கண்டிப்பாக எடுத்து போடணும் அப்படின்னு லைக் ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு இறங்கியிருக்கேன். பேக். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அந்த ஸ்கை பிரிட்ஜுன்னு சொன்னேன்ல, ஸோ அங்கே வந்துட்டோம். நிறைய கார்ஸ் இருக்குது, கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இட்ஸ் அ பீக் டைம் ஹியர். ஸோ கண்டிப்பாக இருக்கும் தான். இதுக்கு டிக்கெட்ஸும் இருக்குது. ஸோ கொஞ்சம் பிரிட்ஜ்னால வந்து கொஞ்சம் பேரை தான் அனுப்புவாங்க. அதனால தான் நான் சீக்கிரமாக கிளம்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேடம் உட்காந்து இப்போ தான் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டச்சப் டைம், லேட்டாக இன்னும் டச்சப் பண்ணிட்டு இன்னும் ஜாக்கெட்ஸ்லாம் போடணும். வெளியே வந்து லைக் அரௌண்ட் லைக் 5 to 8 degrees தான் இருக்குது. ஸோ ஒரு குவிக் ஒரு டச்சப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது. ஸோ இதுதான் அந்த குவிக் அப்டேட் அண்ட் குவிக் டச்சப்க்கு அப்புறமான செஷன். ஸோ நல்லா சில்லுனே இருக்குது. ஜாக்கெட்லாம் இல்லாமல் நான் வந்து தேவைப்படாதுன்னு நினச்சேன். பட் ஜாக்கெட்லாம் இல்லாமல் வந்து கண்டிப்பாக முடியாது. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு கையிலையும் க்ளவுஸ் போட்டுரும். கொஞ்ச நேரம் தான் தாங்க முடியும். ஸோ பின்னால் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து கைண்ட் ஆஃப் இங்கே வந்து ஒரு மாதிரி போர்ட்டபிள் ரெஸ்ட் ரூம்ஸ் மாதிரி இங்கே இருக்கும். ஸோ இங்கே தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். லைக் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஷட்டில் கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி போனால் ஓப்பனாக இருக்குது. ஸோ ஐ ஷோ யூ கைஸ் த வியூ எப்படி இருக்குன்னு. சேர்கால மேலே போகிறது வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Yeah, I will show you. ஆக்சுவலி அந்த சைடுனா வந்து ஃபேமிலியாக போகலாம், பார்த்தா பெருசாக இருக்குது. பட் இது வந்து நம்ம கப்பலாக வந்திருக்கனால வந்து இது குட்டியாக இருக்குது. ஸோ குட்டி இது அந்த சைடு நம்மளை விட்டுட்டாங்க 2 பேர் அப்படின்றனால. ஆக்சுவலி இந்த சேர் கார் வந்து மூவிங்கில் தான் நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். அந்த கப்பலில் நிப்பாட்டுற மாதிரி ஒரு ஸ்பாட்டில் நிப்பாட்டிடுறாங்க. அப்படியே அது வருது, 1 செகண்டில் நம்ம ஏறினா அப்படியே அது லாக் பண்ணிப்போம். ஏரியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அது ஷோ மை ஃபேஸ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சும்மா வியூ காட்டுறதுக்காக ஐம் ஷோயிங் யூ திஸ். இந்த மாதிரி ஒரு சீசா மாதிரி அப்படியே போகுது. இது நான் கேமராலாம் மூவ் பண்ணல, இது அதுவாக அந்த மாதிரி மூவ் ஆகி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போகுது மேலே. ஓ மை காட். It's bit adventurous. மேடம் ஹைட்னா பயம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே மேலே ஏறப்போ தான் வயிற்று ரொம்ப கரெக்டாக கலக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், கீழே எவ்வளோ பள்ளம் இருக்குது. உங்களுக்கு மேலேருந்து பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன். எல்லோருமே எவ்வளோ குட்டி குட்டியாக தெரியுறாங்க. நம்ம இன்னும் அப்படியே ஃபுல்லாக மேலே போகிறோம். இங்கே மேலே போய் தான் நம்ம அந்த ஸ்கை பிரிட்ஜுக்கு போக போகிறோம். இட்ஸ் வெரி நைஸ்.
யா இங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே மெதுவாக அமைதியாக எந்த ஒரு சத்தமுமே இல்லாமல், உங்களுக்கே அது கேமராவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன், லைக் வீடியோவில். ரொம்ப அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சூப்பராக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கச்ச கச்ச கச்சன்லாம் இல்லாமல் அப்படியே மேலே போக 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 இன்னும் அப்படியே அமைதியாகிட்டே இருக்குது. அண்ட் சில்லாக இருக்குது. ஆக்சுவலி அதுதான் இந்த இதெல்லாம் கொண்டு வராமல் இருந்திருந்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் போல். நல்ல வேலை கரெக்டாக கடைசி நேரத்தில் தான் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோம். நல்லாயிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்குது. யா அதுதான் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அப்படியே செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது. லைக் சுற்றியில் பிளான்ஸ், சுற்றில மரம். சரியா எனக்கு வந்து பயத்தில் கொஞ்சம் வார்த்தைகள்லாம் வர மாட்டேங்குது. கொஞ்சம் பயமாக இருக்குது. இதெல்லாம் இன்னும் ரொம்ப மேலே இருக்கும். ஆக்சுவலி போக போக எனக்கு ரொம்ப மேலே போயிட்டு இந்த நடுவில் இந்த பில்லர் இருக்கிற இடத்துல வரப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஷேக் ஆகுது. ஏன்னா ஒரு அதுதான் அந்த ஸ்கை பிரிட்ஜ்க்கு போகிற வழி. ஸோ கொஞ்சம் கூட்டம் இருக்குது, பட் மூவிங் கூட்டமாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் தெரியலை. உள்ளே போயிட்டு இன்னும் நல்லா ஃபுல் வியூ காட்டுறேன். பயங்கர ஷேக்கியாக இருக்குது. இங்கே அவங்களாம் நடந்து போகிறத பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட் கேபிள் தான் ஹோல்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. பயங்கரமாக மூவ் ஆகுது. ரொம்ப பயமாகவும் இருக்குது. லைக் பிடிச்சிட்டு நடக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுதான் கைஸ் வியூ. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் வெயில் அடிச்சிச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கேமரா அவ்வளோவா கேப்சர் பண்ண மாட்டேங்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் கொஞ்சம் ரொம்ப ஸ்கேரியாக தான் இருக்குது. ஒரே பக்கத்தில் நின்று இந்த சைடு தான் வியூ இருக்கா. ஸோ எல்லாருமே இந்த சைடே நின்று ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறனால பிரிட்ஜு ஒரு பக்கமாகவே வந்து சாயுது. பாருங்க, நான்லாம் எவ்வளோ அப்படியே இறுக்கி பிடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. இல்லைனாலாம் விழுந்துருவோமான்னு பயமாக இருக்கேன். ஏன்னா அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒன்று ஹைட்டாக இருக்குது, ரெண்டாவது வந்து மூவிங்கில் இருக்குது. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. பயமாக தான் இருக்குது கொஞ்சம். இங்கேயே கொஞ்சம் இடத்துல வந்து கிளாஸில் போகிற மாதிரி இருக்குது. பயங்கரமாக இருக்குது. அதோ தெரியுதா இங்கே பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜில் தான் நாங்கள் நடந்து வந்தோம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே அவங்க நடந்து போகிறதெல்லாம் குட்டி குட்டியாக தெரியுதாங்க. வெரி நைஸ். சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்ம இப்போ ரிட்டர்ன் போயிட்டோம். ஸோ போகிற வழியில் சைடில் வந்து இந்த மாதிரி வியூஸ்லாம் தெரியுது. அதான் திரும்ப வெல்கம் பேக். ஸோ இட்ஸ் லன்ச் டைம். ஆக்சுவலி நாங்கள் வந்து எங்களோட ஹோட்டல் போயிட்டுருக்கோம். பட் நடுவில் வந்து இங்கே ஒரு லேக் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். சரி ஓகே, அப்படியே இங்கே உட்காந்து இந்த வியூவோடையே வந்து லன்ச் முடிச்சிடலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். இதுதான் லேக் வியூ. ஸோ இதுதான் நான் குக் பண்ணி கொண்டு வந்திருக்குது. இது வந்து ரைத்தா. ஓப்பன் பண்ணுங்க. எஸ், ரைத்தா. நாங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் ரைத்தா சாப்பிடுவோம். நெக்ஸ்ட் புலாவ், கைண்ட் ஆஃப் லைக் வெஜ் பிரியாணின்னு சொல்லலாம். ஸோ ஐ ஹவ் பாட் இட் ஃப்ரம் ஹோம். ஸோ இதுதான் எங்களோட லன்ச். ஸோ லன்ச்சுக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். பாய். ஏன் லஞ்சு கொண்டு வந்து சாப்பிட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலி இது வந்து நார்த் சைடு. ஸோ நிறைய வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்காது. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா புரோட்டாசி மாதம் இஸ் கோயிங் ஆன். ஸோ வி கான்ட் ஈட் நான்வெஜ் ஆல்சோ ஹியர். நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கிடைக்கும், பர்கர், பீஸா அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்லாம். பட் அதெல்லாமே நான்வெஜ்ஜில் தான் கிடைக்கும், வெஜ்ஜில் பிடிக்காது. ஸோ அதுக்கு பதிலாக வீட்டில் இருந்தே கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா நல்லா
எப்படி சொல்கிறது, டயர்ட்னஸ் இல்லாமல் சுற்றி பார்க்கலாம்ல. ஸோ அதனால வந்து மேக்ஸிமம் நான் கொஞ்சம் வீட்டிலையே வந்து செஞ்சு கொண்டு வந்துடுவேன். ஏன்னா ட்ராவல் அப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா தான் வந்து என்னால் எல்லாமே வந்து பண்ண முடியும். ஸோ அதனால மோஸ்ட்லி நான் லாஸ்ட் டைம் ட்ரிப் போனப்பையும் பிளான் பண்ணி எல்லாமே வந்து செஞ்சு கொண்டு போயிடுவேன். யா, ஸோ தட் வாஸ் த ரீசன் நான் வந்து வீட்டிலையே குக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். யா, மோஸ்ட்லி லஞ்ச் கொண்டு வந்துட்டோம். இதே நாளைக்கும் சாப்பிட்ருவோம் லஞ்சுக்கு. டின்னர் மட்டும் சும்மா ஏதாச்சும் கப் நூடுல்ஸ். பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு நாளைக்கு ஹோட்டல்லே கொடுத்துருவாங்க. ஸோ அப்படியே பொழுது போயிடும் எங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். என்னென்னா அப்படியே ஃபுல்லாக வியூ இருக்குது. ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. கொஞ்சம் ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ணி வந்தால் அந்த வியூ இருக்குது. நான் பேக் கேமராவில் காட்டுறேன். சூப்பராக இருக்குது வியூ. அண்ட் ஃபுல்லாக இருந்தால் ஃபால் கலர்ஸ், ஃபுல்லாக அந்த ரோடு ஃபுல்லாக அப்படியே ஃபால் கலர்ஸ் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ வியூ பாயிண்ட்டுன்னு நிறைய பேர் அப்படியே நிப்பாட்டி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, இந்த எங்களோட மிஷிகன் மேப் வந்து லைக் தனியாக மேலே ஒரு ஐலாண்ட் மாதிரி கனெக்ட் ஆகுதுன்னு. ஸோ அந்த ஐலாண்டை கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜ் வந்து இதுதான். ஸோ நம்ம இப்போ அந்த கீழே இருந்து கைண்ட் ஆஃப் கொஞ்சம் அந்த மேலே உள்ள இடத்துக்கு போகிற மாதிரி. ஸோ இந்த கீழே வர வந்து இந்த உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ நம்ம கார் போகிறப்ப வந்து இது கைண்ட் ஆஃப் ஒரு மியூசிக் மாதிரி கேட்கும். சூப்பராக இருக்கும் இது. யா, இட்ஸ் லைக் வெரி நைஸ். இதுதான் இன்றைக்கான ஒரு லாஸ்ட்டு ஸ்பாட் எங்களுக்கு. இதுக்கு பேர் வந்து லைக் டக்குவாமேனன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷனா அப்படின்னு தெரியலை. ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் சன்செட் ஆகிற மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு லைக் ½ கண்டிப்பாக இருட்டிடும். ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போனால் தான் அந்த ஃபால்ஸ் உள்ளே இல்லை வியூவை பார்க்க முடியும். ஸோ அதனால் டக்குன்னு போய், ஏன்னா ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கோம். லைக் 2 hours கிட்ட இந்த பிளேஸுக்கு வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதனால் மிஸ் பண்ணிடக்கூடாது, அட்லீஸ்ட்டு கொஞ்சம் வெளிச்சத்தில் பார்த்துடணும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டுருக்கோம். பட் ஸ்டில் ஒரு குவிக் அப்டேட் கொடுக்கலான்னு தான் டக்குன்னு விலாக் எடுத்தேன். எஸ், ஸோ வியூ சூப்பராக இருக்குது. இங்கே லைக் கீழே வந்து காலையில் ஃபுல்லாக கவர் பண்ணோம். இது அப்பர் பெனின்சுலா வந்திருக்கோம். கீழே உள்ள மிஷிகனில் வந்து காலையில் ஃபுல்லாக வந்து பண்ணப்போ வந்து அங்கே கொஞ்சம் அவ்வளோவா இன்னும் ஃபால் கலர் சேஞ்ச் ஆகலை. ஆனால் இந்த வட்டமே சொல்லியிருந்தாங்க மிஷிகனில் அந்தளவுக்கு வந்து ஃபால் கலர்ஸ் வராது பிகாஸ் ஆஃப் ட்ரை வெதர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மேபி இன்னொரு 1 வீக்கில் வரலாம். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீக் வந்திருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும், பீக்காக இன்னும் இருந்திருக்கும். பட் தீபாவளி இருக்குது, ஸோ அது நல்லா இருக்காது அப்படின்னு இந்த வீக் தான் நாங்கள் பிளான் பண்ணி வந்தோம். ஃபால்ஸுக்கு ரீச் ஆயாச்சு. சூப்பராக இருக்குது. லைக் இவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணி வந்தது அண்ட் நடந்து வந்ததுக்கு ஒர்த்தாக இருக்குது. சவுண்டே பயங்கரமாக இருக்குது. நான் நினச்சேன் நம்ம ஊர் குற்றாலம் மாதிரி கொஞ்சமாக விழுந்துட்டுருக்கோன்னு. பட் ஒரு கொஞ்சம் தூரத்தில் நடக்கிறப்ப இருந்தே ஃபால்ஸு சத்தம் அவ்வளோ சவுண்டாக கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இட்ஸ் வெரி நைஸ். பார்க்க என்னமோ கொஞ்சம் அழுக்கு தண்ணி வர்ற மாதிரி இருக்குது, பட் என்னன்னு தெரியலை. ஏன் வந்து இந்த ஃபால்ஸோட கலர் வந்து ப்ரௌனிஷாக இருக்குது அப்படின்றது வந்து இதில் போட்டிருக்கு. நீங்கள் பாஸ் பண்ணி ரீட் பண்ணுங்கள். என்டர் பண்ணோன்னா இங்கிட்ட வாஷ்ரூம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு ஃபுல் சைஸ் மிரர் இருக்குது. யா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுதான் ரூமு. டிவி இருக்குது. அங்கே வந்து லைக் ஏசி ஆர் ஹீட்டர் எல்லாமே இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் குட் கோசி அண்ட் நல்லா இருக்குது. நாங்கள் வந்து எப்படி இருக்குமோன்னு நினச்சி வந்தோம். ஸோ அந்த பிரிட்ஜு நான் காட்டினேன்ல, அது ஈவினிங்கில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பிக்சர் வச்சுருந்தாங்க. இட்ஸ் வாஸ் வெரி நைஸ். அண்ட் அந்த சைடு வந்து லேக் வியூ இருக்குது. ஐ வில் ஷோ இட் இன் த மார்னிங். ஸோ நாங்கள் நைட்டு தான் வந்திருக்கோம். யா, திஸ் இஸ் அவர் ரூம். நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஆக்சுவலி மோஸ்ட்லி ஐ ப்ரிஃபர் ஏர்பிஎன்பி தான். ஸோ தட் ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் குட்டியாக நம்மளாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு சப்பாத்தியாச்சும்
சாப்பிட்டுக்கலாம் பிக்கிளோட அப்படின்னு என்னோட தாட் ப்ராசஸ். எப்பயுமே நான் ஏர்பிஎன்பி தான் மோஸ்ட்லி சூஸ் பண்ணுவேன். ட்ரிப் நாங்கள் சிகாகோ போனோம், அப்போயும் வேர் லைக் 4 days. ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக ஏர்பிஎன்பி தான். லைக் டெய்லி ஐ மேட் தோசை ஆஸ் அ பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அந்த மாதிரி சப்பாத்தி ஃபார் டின்னர். ஏன்னா மோஸ்ட்லி நாங்கள் அந்த சாட்டர்டே அந்த மாதிரிலாம் போனோன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் வெளியே. அண்ட் அப்படி சாப்பிட்டாலும் இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் கிட்டக்க இருக்காது, ஓகேவா? சாப்பிட்டா பீஸா பர்கர் அது எத்தனை தடவை சாப்பிட்றது, கரெக்டாக? ஸோ ஐ ப்ரிஃபர் ஹோம் குக்டு ஃபுட் ஒன்லி. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கொண்டு வந்துடுவேன். யா, ஸோ இந்த வட்டம் வந்து இது வந்து அப்பர் பெனின்சுலானால இங்கே நிறைய இந்தியன்ஸும் இருக்க மாட்டாங்க, இந்தியன் ரெஸ்டாரண்ட்டே இல்லை இங்கே. ஸோ ஏர்பிஎன்பிக்கான பாசிபிலிட்டி நான் ரொம்ப தேடினேன், ஆனால் அதுவும் இல்லை இங்கே. ஸோ அதனால் வேறு ஆப்ஷனே இல்லாமல், அதுவும் இல்லாமல் இங்கே லேக் வியூவோட ரூம் புக் பண்ணுறது வந்து கொஞ்சம் இங்கே பாப்புலர். அதனால சரி ஓகே நம்மளும் அது என்னென்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு இந்த வட்டம் 2 நாள் தான். ஸோ தட்ஸ் ஃபைன் அப்படின்றனால ரூமே புக் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு நான் அந்த லேக் வியூ எல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குட் நைட்.